பாத்தியா? பெருசா ஒரு gift கொடுத்துட்டான். நாம இதோட டீடைல்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதான் சார் ஐபிசி. இது ஐபிசின்னு எங்களுக்கு தெரியும். திருட்டுக்கு 329 செக்ஷன் நல்லாவே தெரியும். இது எந்த செக்ஷன்ல வருதுன்னு சொல்லு. இல்ல சார், ஐபிசினா இன்டர்நெட் புரோட்டோகால் கேமரா. அதான் சார் இது இன்டர்நெட் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேமரா. இத இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும். இத உங்க வீட்ல பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து வேணாலும் உங்க வீட்டுக்கு யாரு வராங்க யாரு போறாங்கன்னு பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கே. அப்படின்னா இத கொண்டு போய் நம்ம வீட்டு வாசல்ல வச்சா யாரு வராங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். கண்டிப்பா சார். இத ஒரு ஸ்டாட்டிக் ஐபிஓ வச்சு தான் யூஸ் பண்றாங்க. வீட்ல ஒரு நெட் கனெக்டிங் இருந்தா மட்டும் போதும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஜூம் பண்ணலாம். அப்புறம் 360 டிகிரிக்கு திருப்பலாம். எல்லாத்தையும் நெட் வழியா தான் சார் கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வீட்டுல இருக்கிற கேமராவை அமெரிக்காவில இருந்து கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. குழப்பெல்லாம் வரும் போல இருக்க. நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா ரோட்ல ஒரு வே கூட நிம்மதியா பாத்துட்டு போக முடியாது. அதையும் மீறி ஒருத்தன் போயிட்டா மறுநாள் காலையில ப்ளூடூத் புழு புளியமா வந்துடும். அப்படிப்பட்ட காலம் இது. அவ எப்படி இத கண்டுபிடிச்சா? யாரு பிடிச்சா? சே, பாத்துருக்கலாம். ஆனா பிடிச்சிருந்தது நான் தான். அவ கண்டா நீ புடிச்ச, நான் குடிச்சேன். மார்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி இவ இந்த கேமராவை கண்டுபிடிச்சிருப்பாளோ? நிமிஷத்துக்கு நிமிஷம் எலக்ட்ரானிக்ஸ்ல மாற்றம் வர்றது சகஜம். டேய், இந்த கேமராவை பத்தி சில பேருக்கு தான்டா தெரியும். எல்லாருக்கும் தெரியணும்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். நமக்கு சாதகமா இந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்படின்னா வெப் கேமரா விக்கிற பணத்தை வச்சு நாமெல்லாம் இனிமே நேர்மையா வாழ போறோம் இல்லையா? வெப் கேமராவை விக்கிற காசை வச்சு வாழணும்னு அவசியம் இல்ல. ஆனா வெப் கேமரா வைக்கிற வீட்டை வச்சு வாழலாம். அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் நமக்கு பொட்டன்ஷியல் கிடைக்கிறது வெப் கேமரா விக்கிற லாபத்திலயோ மத்த பிசினஸ்லயோ இல்ல. பெரிய பணக்காரங்களோட லிஸ்ட் எடுக்கணும். அவங்க எல்லார் வீட்லயும் 2-3 வெப் கேமரா வைக்கணும். அப்படி வச்சு பார்த்தா ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பிளாக் மணி தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் தானே இன்ட்ரெஸ்டிங் பிளே. கடவுளே, ஏடிஎம் கொள்ளையில பிரச்சனை வந்ததும் அந்த கோவத்துல நாங்க உங்களை கண்டுக்கவே இல்லை. கடவுளை பத்தி பலவிதமா சொல்றது கரெக்ட் தான். ஒரு கதவை அடைச்சிட்டா இன்னொரு கதவை திறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கதவை தான் எங்களுக்காக திறந்து வச்சிருக்கீங்க. நாங்க இன்னையில இருந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். எந்த ஒரு தொழில் தொடங்கும் போதும் கடவுளுக்கு தட்சணை கொடுக்கணுங்கிற சம்பிரதாயம் இருக்குல்ல. அதனால இந்த தொழில் நாங்க ஆரம்பிக்க போறது நாங்க படிக்கிற காலேஜ் எம்டி வீட்ல இருந்து தான். கடவுளே, நீங்க தான் எங்களுக்கு துணையா இருக்கணும். No. I will not encourage such activities of my students. நீங்க நல்லா படிக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு லட்சியம் நல்லா படிக்கணுங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்குங்க.